Dear children, in this video we are going to discuss about the problems which is related to limiting molar conductance. Okay, wow, this is a basic problem in electrochemistry chapter. So board point of view and competitive exams the limiting molar conductance related problems வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இப்போ இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் வந்து புக் ப்ராப்ளம் இன்டெக்ஸ் ப்ராப்ளம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கினாவே இதை பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ப்ராப்ளம்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் கால்சியம் குளோரைட் கால்குலேட் பண்ணணும். ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் கால்சியம் குளோரைட் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கால்சியம் குளோரைடு வந்து எப்படி டிசோஷியேட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த சால்ட்டு கொடுத்தாலும் அதோட டிசோஷியேஷன் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். இப்போ கால்சியம் குளோரைடு வந்து கால்சியம் குளோரைடு வில் பி டிசோஷியேட்டட் ஆஸ் கால்சியம் 2+ + 2Cl-. இது வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் கால்சியம் வந்து 2+ அயனைஸ் ஆகுது, Cl வந்து 2Cl-. ஆல் ஆலஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் தட் we know. இந்த ஸ்டெப் நீங்கள் பக்கமாக முடிச்சிட்டாவே ஓவரால் ப்ராப்ளம் வந்து ஓவர். இந்த கால்சியம் 2+க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கொடுத்துடுவாங்க. அண்ட் தென் Cl- உடைய மோலார் கண்டக்டன்ஸ் வேல்யூ கொஸ்டினில் இருக்கும். ஸோ நோ நீட் டு பை ஆட் தீஸ் வேல்யூஸ். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஓவரால் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா மோலார் கண்டக்டன்ஸ் ஃபார் கால்சியம் குளோரைடு வந்து உங்களுக்கு ஆன்சரில் கிடச்சிடும். இங்கே நான் வேல்யூஸ் வந்து நோட் பண்ணியிருக்கேன். கால்சியம் 2+க்கு 119 அண்ட் Cl-க்கு 76.3. இது புக்கில் வந்து டேபிளில் இருக்குது. பட் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துடுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து கிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. கிராஃபில் வந்து we can take that value. I will tell you how to take value from graph also. Okay. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு வேல்யூ என்ன 119, அதோட வந்து ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் Cl- வேல்யூ 76.3. சரியா? இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 119 ப்ளஸ் 152.6 வரும். ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 271.6. யூனிட் நோட் பண்ணிக்கோங்க. சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். இந்த யூனிட்டோடு இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் ப்ராப்ளம் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட்டை பேஸ் பண்ணியிருக்கு. மெக்னீஷியம் சல்ஃபேட். ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் எப்படி டிசோஷியேட் ஆகும்? Mg2+ + SO4 2- டிசோஷியேட் ஆகும். ஸோ மெக்னீஷியத்தோட வேல்யூ 106, இது வந்து 160. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அரவுண்ட் 266. யூனிட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். இந்த டிசோசியேஷன் ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த வேல்யூஸ் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம். இதுவும் வந்து மோலார் கண்டக்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். சரியா? இதில் மோலார் கண்டக்டன்ஸ் ஃபார் NaCl, HCl அண்ட் சோடியம் அசிட்டேட். ஏசின்றது அசிட்டேட், CH3COO-, சோடியம்னால சோடியம் அசிட்டேட். சரியா? ஸோ இதோடைய வேல்யூஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 126, 425, 91 யூனிட் இஸ் given. And they are asking molar conductance for HAC. HACன்னும் போது CH3COO acetate, ஸோ H. ஸோ அசிட்டிக் ஆசிடைய மோலார் கண்டக்டன்ஸ் வந்து they are asking. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அசிட்டிக் ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இதுக்கு சிம்பிளாக வந்து உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்கிட்ட வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? NaClோட நீங்கள் HAC ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வாட் இஸ் தட்? NaAC வரும் ப்ளஸ் HCl. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த 4 காம்போனண்ட்டை வச்சு யூ வாண்ட் டு மேக் ஒன் ஈக்குவேஷன்.
இங்கே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவேஷனில் NaCl வேல்யூட HAC வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு NaACயும் HClயும் சோடியம் அசிட்டேட்டும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். ஆனால் கொஸ்டினில் கேட்குறது இந்த வேல்யூ தான். ஸோ அசிட்டேட் HAC ஈக்குவல் டு NaACோட வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க, HClோட வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் NaCl. ஸோ வேல்யூஸ் எல்லாமே கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? NaACக்கு 91, ஸோ 91.0, HClக்கு 425.9 மைனஸ் இதோட வேல்யூ வந்து 126.4. இதை நீங்கள் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ அரௌண்ட் 390.5. யூனிட் நோட் பண்ணிக்கோங்க, சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் ஓவர். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரியாக்டண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனில் என்ன காம்போனண்ட்டுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை ஹைலைட் பண்ணி சிம்பிள் கால்குலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலைன்னா யூ வில் கெட் அன் எரர். சப்போஸ் உங்களுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ என்னவோ எரர் அண்ட் ட்ரையல் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து இதில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக இருக்க நிறைய போர்ட் ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ to analyze the molar conductance of simple solids. Okay, thank you.